பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். நியாய தீர்ப்பு நாள் என்பது நாம் எல்லோருமே விசுவாசிக்கிற ஒரு காரியம்தான், இல்லைங்களா? அன்று நாம் எல்லோரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியின்படி நியாயம் தீர்ப்பார். பட் அதற்கு முன்னாடி நம்ம எல்லோருமே பரிசுத்தமாகணும். கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகையின் போது வருகிற அந்த நியாய தீர்ப்புல அவருக்கு முன்பாக நாம் சந்தோஷப்பட்டு இருக்க முடியும். வாசிக்கலாம். ரோமர் 2:16. ரோமன்ஸ் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஆமென். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே. அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள்ல எந்த விஷயத்தை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்? மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அந்தரங்கம் அப்படின்னு சொன்னாலே சீக்ரெட் தான், இல்லைங்களா? சீக்ரெட்ல செய்கிற காரியங்கள். அப்ப சீக்ரெட்டிவா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த கணக்கு ஒப்புவிக்கிற அந்த ஓமைகளை பத்தி கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல பேசி இருக்கிறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கால இந்த மூன்றுலையுமே கணக்கு ஒப்புவிக்கிற அந்த ஓமைகளை பத்தி கர்த்தர் பேசியிருக்கிறாரு. அவர் தூர தேசத்துக்கு போறாரு, திரும்பி வரும் பொழுது அவர் கணக்கு கேட்கிறார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம எல்லோருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் அதை நியாயத்திலே கொண்டு வருவார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அப்ப நமக்கு அந்தரங்கத்துல ஏதும் பாவம் இருக்கிறதா? ஏன்னா பாவம் இருந்துச்சுன்னா அதை அவர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று எழுதி இருக்கிறது, இல்லைங்களா? சோ இந்த நியாய தீர்ப்பு நாளை குறித்து நம்ம தொடர்ந்து வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:31 வாசிக்கலாம். ஆக்ட் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமென். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். சோ இந்த பூலோகத்தை இயேசு கிறிஸ்து நீதியாய் நியாயம் தீர்க்க போகிற காலகட்டம் ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுச்சு. சோ கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்பொழுது இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போதுதான் நியாய தீர்ப்பு இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அந்த 2ஆம் வருகைக்கான அடையாளங்களை நம்ம ரெகுலராகவே நம்ம நியூஸ்ல பார்த்துக்கிட்டு தான் வரோம். இன்னைக்கு கூட நீங்க நியூஸ்ல படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல உலகத்தினுடைய அந்த போர் யுக்தியில முதல்ல ICBMs அப்படின்னு சொல்லப்படுற பாம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ICBMs உள்ளதுலேயே சொல்லப்போனா ஒரு பெரிதான வெடிகுண்டுன்னு சொன்னாக்கா அதுதான் இந்த ICBMs என்றுதான் முதல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட் ஒரு நல்ல விஷயம், அதுல நியூக்ளியர் டிப்பு இல்லை. அதனுடைய டிப் நியூக்ளியர் டிப்பா இல்லாம நார்மல் பாம்ஸா இருக்குது. முதல்ல ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக இன்றுதான் முதல் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. உள்ளதுலேயே ரொம்ப கொஞ்சம் பெரிய லார்ஜஸ்ட் பாம்ஸ் அப்படின்னு சொல்லி ICBMs சொல்ல முடியும். பட் உலகம் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வேதத்தை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி பெரிய யுத்தங்கள் நடக்கணும். அந்த யுத்தங்கள்ல பேரழிவு இருக்குன்றதை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். அந்த 3ஆம் உலக போர் வரணும். இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தின் நாள் இருக்கும்ன்றதை கர்த்தர் எழுதி இருக்கிறார். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று எழுதி இருக்கிறது. அதுல ஐரோப்பா மாதிரி ஊர்கள் அழியும், அமெரிக்கா அழியும், இந்தியாவில் பேரழிவுகள் இருக்கும், நிறைய முஸ்லிம் நாடுகள்ல அழிவுகள் இருக்கும். எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன நடக்கும்ன்றதை கர்த்தர் உணர்த்தியபடியே ஒவ்வொரு நாளும் அதை நம்ம நியூஸ்ல நகர்ந்து கொண்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இது எதை நோக்கி நகருகிறது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நோக்கி நகருகிறது. அப்ப 2ஆம் வருகையின் பொழுது என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம வலது பக்கம் நின்றா மட்டும்தான் 1000 வருட அரசாட்சியில பங்கு இருக்குது. நியாய தீர்ப்பு நாள்ல வலது பக்கம் நிக்கல அப்படின்னு சொன்னாக்க அந்த 1000 வருட அரசாட்சியில பங்கு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல முதலாம் உயிர்த்தெழுதலை பத்தி கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. அதுல ஆரம்பத்துல இருந்து மரித்த பரிசுத்தவான்கள் மட்டும். அப்ப முதலாவது மரித்த பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னா ஆபேலை நம்ம சொல்ல முடியும். அந்த ஆபேலை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார்.
அப்ப ஆபேல் முதற்கொண்டு கடைசியாக மரித்த பரிசுத்தவான்கள் மட்டும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரோடு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம வந்துட்டு கர்த்தரோட வந்துட்டு என்றென்றைக்கும் ஜீவிப்போம் என்றெல்லாம் வசனம் சொல்கிறது. பட் ஆனாலும் 1000 வருட சாட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உயிர்த்தெழுதல் நடக்குது. பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களும் ஒன்றாக கூட்டப்படுவார்கள். சோ இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னாக்க, அவர் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு தான் பிறகு 1000 வருட சாட்சியை தொடங்குகிறார். அந்த நியாய தீர்ப்பின் பொழுது, நன்று நன்று நல்ல ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன்னை அதிகத்தில் வந்துட்டு அதிகாரி ஆக்குவேன்னு சொல்லி வலது பக்கம் இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். எந்த ராஜ்யம்? 1000 வருட அரசாட்சியை வந்துட்டு சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இடது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அப்படிங்கிறார். ஆனா வலது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த 2 வார்த்தைகளை நம்ம நல்லாவே கவனிக்கணும். வலது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்றாரு, இடது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அப்படிங்கிறாரு. பட் இந்த நியாய தீர்ப்பு வந்துட்டு கிரியைக்கு தக்க பலன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப கிரியைக்கு தக்க பலன் அப்படின்னு சொன்னாக்க மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிறத ரோமர் 2:16 நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அப்ப மனுஷருடைய அந்தரங்கங்கள், அப்ப என்னுடைய அந்தரங்கத்தை கர்த்தர் பார்த்தாலும் வந்துட்டு அதுல பாவம் இருக்கக்கூடாது. என்னுடைய அந்தரங்கத்தை கர்த்தர் பார்த்தாலும் அதுல பாவம் இருக்கக்கூடாது. பழைய பாவங்கள் ஏதாகிலும் இருந்துச்சுனாக்க நான் கர்த்தர்ட்ட வந்துட்டு மனம் திரும்புவேன், நான் மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கும்படியாக அவர்கிட்ட வந்துட்டு நம்ம மனம் திரும்புற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் என்பது மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகையின் பொழுது நியாய தீர்ப்பு இருக்கிறது. வாசிக்கலாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Peter 4:5. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். ஆமேன். ஆமென். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு, யாருங்க ஆயத்தமா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு. அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். நாம் கணக்கு ஒப்புவிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைக்கும், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு பார்வைக்கும், எல்லா விஷயத்துக்கும், ஒவ்வொரு கிரியைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே வந்துட்டு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு சொல்லி மத்தேயு 12:36 எழுதி இருக்குது. அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது வீண் வார்த்தையா இல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். சில பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சில பேர் பொய்யின் வார்த்தைகள் பேசுவாங்க, எரிச்சலின் வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், எவ்வளவு விதமான வார்த்தைகள் வந்துட்டு இருக்கிறது. பட் வீண் வார்த்தைகள் எதுன்னு சொன்னாக்க, எதெல்லாம் பக்தி விருத்தியா இல்லையோ அது எல்லாமே வீண் வார்த்தைகளா தான் இருக்குது. இப்ப பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது உயிரோடு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மரித்தவர்களா இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதைத்தான் சாலமோன் வந்துட்டு கடைசியாக சொல்கிறான். வாசிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரைக்கும். Ecclesiastes chapter 12 verses 13 to 14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். ஆமென். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. சோ கன்க்ளூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி சாலமோன் வந்துட்டு சொல்றான். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இதுவே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று எழுதியிருக்கிறது. அப்ப தேவனுக்கு நம்ம பயப்படணும், தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை வந்துட்டு கை கொண்டு நடக்கணும். இதுதான் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவர் எல்லாத்தையுமே நியாயத்திலே கொண்டு வருவார். ரகசியமாய் அறிவிக்கப்படுகிறது எல்லாமே வந்துட்டு கூரையின் மேல் இருந்து அறிவிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரகசியமா இருக்கிற காரியங்களை கூரையில் மேல் இருந்து அறிவிக்கப்படுற அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டு நன்மையான காரியமா இருந்தாலும் தீமையான காரியமா இருந்தாலும் வந்துட்டு அந்தரங்கமான எந்த கிரியையா இருந்தாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இதைத்தான் நம்ம ரோமர் 2:16 வந்துட்டு வாசிச்சோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள் அப்படிங்கிறத வந்துட்டு வாசிச்சோம். சோ ஒவ்வொரு கிரியை என்பது வந்துட்டு நம்ம பிரசங்கி 12:14 வந்துட்டு வாசிக்கிறோம். ஒவ்வொரு கிரியை, எவ்ரி டீட், எவ்ரி ஒர்க்,
எல்லாத்தையுமே கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வர போகிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். பட் இந்த நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்க போகிறது? ஸோ நியாய தீர்ப்புனா ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் வந்துட்டு வேணும் இல்லைங்களா? இன்னைக்கு கோர்ட்ல எல்லாம் வந்துட்டு அவங்க அந்த நாட்டினுடைய வந்துட்டு அந்த சாசனத்தை கொண்டு கான்ஸ்டிடியூஷனை வச்சுட்டு அதுல வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த சட்ட திட்டங்களை வைத்து அவங்க வந்துட்டு நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. பட் நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஜான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமீன். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். சோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை தள்ளி விட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொல்றதை ரிஜெக்ட் பண்ணாக்க ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய வசனங்களின்படிதான் நம் எல்லோருக்குமே நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் யூதர்களா இருந்தாலும் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வசனத்தின்படிதான் நியாய தீர்ப்பு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அப்ப புறஜாதிகள் வசனத்தை வாசிக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு இருக்கும்? ரோமர் 2ஆம் அதிகாரத்துல மனசாட்சியின்படி தீர்ப்பு என்றும் எழுதி இருக்கிறது. பட் நாம வந்துட்டு வெறுமனை நியாய தீர்ப்பை பத்தி மட்டும் இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. பட் அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு எப்படி ஆயத்தமா இருப்பது அப்படிங்கறத குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வசனங்களை கொண்டுதான் கடைசி நாளில் நியாய தீர்ப்பு இருக்க போகிறது அப்படின்னாக்க இன்னைக்கு உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல வந்துட்டு இன்னைக்கு கீழ்ப்படியாமை தான் வந்துட்டு தலை விருத்து ஆடிக்கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு கிடையாது. அப்ப உலகம் முழுவதுமே வந்துட்டு கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல இல்ல அப்படின்னாக்க நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னாக்க இன்னைக்கு அநேகர் வந்துட்டு இடது பக்கம் நிப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 John 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். சோ நாம வந்துட்டு தேவனால் உண்டான பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமே வந்துட்டு பொல்லாங்கனுக்குள் பிசாசுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு பிசாசனுடைய கிரியைகள் நிறையவே இருக்குது. ஆயிரக்கணக்கான வழிகளை வந்துட்டு பிசாசு வந்துட்டு உண்டாக்கி வச்சிருக்கிறான். கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஆயிரக்கணக்கான வழிகளை பிசாசு வந்துட்டு உண்டாக்கி வச்சிருக்கிறான். பட் நம்ம நித்திய ஜீவனுக்கு போவதற்கு வந்துட்டு ஒரே ஒரு வழிதான் வந்துட்டு இருக்குது. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். சோ இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு சொல்லி பிசாசம் வந்துட்டு வேதம் ஒரு இடத்துல வந்துட்டு சொல்லுது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரைக்கும். 2 Corinthians chapter 4 verses 3 to 4. எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? பட் சுவிசேஷமே அறிய விடாதபடிக்கு மனதை குருடாக்கி இருக்கிறான். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் யாருக்கு அது மறைபொருளா இருக்கும்? கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, அதுல ஒரு சிலர் வந்துட்டு ஏத்துக்கிறாங்க, ஒரு சிலர் அதை புரியாத மாதிரியே நடந்துக்கிறாங்க. நீங்க அறிவிக்கிற சுவிசேஷம் மறைபொருளா இருந்தா அது யாருக்கு மறைபொருளா இருக்கிறது? அது கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஒரு சிலருடைய இருதயம் வந்துட்டு கம்ப்ளீட்டா இருளா இருக்கிறத உங்களால வந்துட்டு பார்க்க முடியும். அதுல ஒரு சிலர் நம்முடைய சொந்த வீட்டாரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்முடைய சொந்த வீட்டாரிலே ஒரு சிலர் வந்துட்டு அவங்களுடைய இருதயம் வந்துட்டு கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்குது. என்ன கொஞ்சம் எதுவுமே வந்துட்டு வசனத்தை ஏத்துக்க மாட்டேன்றாங்க, கொஞ்சம் கூட வந்துட்டு வசனத்தை வந்துட்டு மதிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க அந்த சுவிசேஷம் யாருக்கு மறைபொருளா இருக்கும்னாக்க கெட்டு போகிறவர்களுக்கு மட்டும்தான் அது மறைபொருளா வந்துட்டு இருக்கும். பிசாசானவன் வந்துட்டு அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். கர்த்தரும் வந்துட்டு குருடாய்க்கோன்னு சொல்லி விட்டுருக்கிறார்.
கடினமா வச்சிருக்கிறியா, கடினமா இருந்துக்கோன்னு சொல்லி கர்த்தருமே வந்துட்டு விட்டிருக்கிறார். அப்படின்னாக்க யார் யாரெல்லாம் வசனத்தை ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஃபேமிலி அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல நம்ம அதிகமா சென்டிமெண்டலா எமோஷனலா இருக்கிறதுக்கு நமக்கு அனுமதியே முதல்ல வந்துட்டு கிடையாது. இல்ல என்னுடைய வீட்டார் ஏத்துக்கலையே, என்னுடைய கூட பிறந்தவங்க ஏத்துக்கலையே, இல்ல என்னுடைய வந்துட்டு க்ளோஸா இருக்கிற வந்துட்டு ஆட்கள்லாம் வந்துட்டு ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி நாம் व्यसனப்படுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. யார் என் தாய், யார் என் சகோதரன், பிதாவின் சித்தப்படி செய்கிறவனை என்னுடைய தாயும் சகோதரனும் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னாக்கா யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ இதுதான் குடும்பம் அப்படின்றத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் வந்துட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு மாம்சத்துல இருக்கிற குடும்பத்துக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய குடும்பத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்ப நம்முடைய குடும்பம் அப்படின்னு சொன்னாக்க பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப பரலோகத்திலையும் வந்துட்டு மரித்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அதே போல தூதர்கள் இருக்கிறாங்க, பூலோகத்துல வந்துட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற மரித்த பரிசுத்தவான்களும் தூதர்களும் பூலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் எல்லோருமே சேர்ந்து இது ஒரு குடும்பம் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஒரு குடும்பத்திற்கு நாமக்காரனர் இயேசு கிறிஸ்து என்றும் வேதம் சொல்கிறது. அப்ப யார் என் தாய், யார் என் சகோதரன், பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரனும் என்பதை நம்ம வந்துட்டு முதல்ல உணரணும். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னாக்க நம்முடைய குடும்பத்தார் வந்துட்டு வசனத்தை எதிர்த்தாலும், நம்முடைய குடும்பத்தார் வசனத்தை ஏத்துக்காட்டியும், அவங்க வந்துட்டு இருதயம் வந்துட்டு கடினப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் அது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மறைபொருளாய் இருக்கும்னு சொல்லி நம்ம பாட்டு விட்டுட்டு போயிடலாம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்துவிட்டு கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு நம்முடைய வேலைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். வாசிக்கலாம் யோவான் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். John 12:40. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஆமென். அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார். அப்ப அவங்களுடைய கண்களை இங்க யார் குருடாக்கின்னு எழுதியிருக்கு? கர்த்தர் குருடாக்கி இருக்கிறாரு. அவங்களுடைய இருதயத்தை யார் கடினமாக்கினார்னு எழுதியிருக்கு? கர்த்தர் கடினமாக்கி இருக்கிறார்னு எழுதியிருக்கு. அப்ப கர்த்தர் வந்துட்டு ஒரு ஆளை நல்லவராகவும் ஒரு ஆளை கெட்டவராகவும் படைக்கிறாரா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. பிசாசு அவர்களை குருடாக்குவதற்கு அவர் விட்டு விட்டார். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிற வந்துட்டு இந்த பிசாசு அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது இல்லைங்களா? அவர்கள் குருட்டுத்தனமான பாதையிலே போவதற்கு கர்த்தர் வந்துட்டு அனுமதி கொடுத்துட்டார். ஏன்னா சாய்ஸ்ன்ற ஒண்ணு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு. நம்ம கர்த்தரை வந்துட்டு அன்பு செய்துதான் அவரை நாம் சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சாய்ஸ். அவரை வெறுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, அவரை அன்பு செய்வதற்கும் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. வலது பக்கம் போறதுக்கும் இடது பக்கம் போறதுக்கும் அவர் நமக்கு வந்துட்டு அனுமதியை கொடுத்திருக்கிறாரு. நாம அவரை வந்துட்டு அன்பு செய்து அவரை பின்பற்றணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். ஆரம்பத்துல வந்துட்டு இந்த பழத்தை நீ புசிக்காதேன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருந்தார். ஆனா அதை புசிக்கிறதுக்கும் அவனுக்கு ஒரு சாய்ஸை கர்த்தர் கொடுத்திருந்தார். நம்ம எல்லோரையுமே அவர் ரோபோட்டை போல படைக்கவே கிடையாது. அவரை மட்டுமே எப்பொழுதுமே நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ அவரை மட்டும் நேசிச்சு அவரை மட்டும் சேவித்து அவரை மட்டும் நான் கீழ்ப்படுகிற மாதிரி நம்ம வந்துட்டு பட்டனை தட்டினா வந்துட்டு ஓடுற ஃபேன் மாதிரி நம்மள ஒரு ரோபோட்டை போல கர்த்தர் வந்துட்டு உண்டு பண்ணல. நம்ம சிந்திக்கிறதுக்கு திறனை கொடுத்திருக்கிறாரு. அன்பு செய்யறதுக்கு வந்துட்டு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை அன்பு செய்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கணும். அவருக்கு யாருமே வந்துட்டு கட்டாயத்தினால கீழ்பட்டிருக்கணும்னு சொல்லி அது ஒரு சர்வாதிகாரி தான் வந்துட்டு விரும்புவோம் இல்லைங்களா? கட்டாயத்தினால எனக்கு கீழ்பட்டு இருக்கணும்னு சொல்லி அது ஒரு ஹிட்லரோ ஒரு முசோலினியோ ஒரு ஸ்டாலினோ ஒரு லெனினோ சர்வாதிகாரிகள் தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு விரும்புவாங்க. நீ உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லி அவர்கள் அன்பை விரும்பாம அவங்க வந்துட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சப்மிஷனை மட்டும்தான் அவங்க வந்துட்டு விரும்புவாங்க. பட் நமது கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் நமது தகப்பனா இருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய தகப்பனா இருக்கிறதுனால அவரை அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. காரணம் என்னன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். அதுல தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் அன்பாகவே இருப்பதனால் அவருடைய பிள்ளைகள் அவரை அன்பு செய்ய வேணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் வந்துட்டு அவர் அவர்களுடைய இருதயத்தை கடினமாக்கினார்னா அவர் கடினமாக்கல, பிசாசு கடினமாக்கும்படி அவர் அவர்களை ஒப்புவித்தார் என்றும் வேதத்துல வந்துட்டு வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians 3:14. அவர்களுடைய மனது கடினப்பட்டது,
இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஆமென். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. யாருக்குனாக்க யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு அவங்க கையில வந்துட்டு கிடையாது. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது கிடையாது. சோ வசனம் வாசிச்சாலுமே அதை எப்படி வாசிக்கிறாங்கன்னா ஒரு முக்காடோட தான் வந்துட்டு வாசிக்கிறாங்க. இருதயத்துல வந்துட்டு ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட, ஒரு முக்காட்டோட தான் வந்துட்டு வசனத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். பட் அது இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த முக்காடு நீங்கி விடுகிறது. நீங்களும் பாக்குறீங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சபைக்கு போறவங்களா இருப்பாங்க, நல்ல வசனத்தை வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க வந்துட்டு 2-3 வார்த்தைகள் ஒரு வசனத்துல சொன்னீங்கன்னா அந்த வசனத்தை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மனப்பாடமா அந்த வசனங்கள்லாம் அவங்களுடைய இருதயத்துல வந்துட்டு இருக்குது. பட் மனப்பாடமா வசனங்கள் தெரிந்தும் அந்த வசனத்தை உணராம வந்துட்டு இருப்பாங்க. மன்னிக்கணுன்ற வசனம் தெரியும், ஆனா வந்துட்டு அவங்க மன்னிக்க மாட்டாங்க. பொய் சொல்லக்கூடாதுன்றது தெரியும், ஆனா பொய் சொல்லுவாங்க. பொருள் ஆசையோட இருக்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியும், ஆனா பொருள் ஆசையோட தான் செயல்படுவாங்க. அன்போட இருக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும், ஆனா சுபாவ அன்பு இல்லாதவர்களா வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை உணர்வது வந்துட்டு கிடையாது. வசனத்தை உணர்ந்து நாம் வாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதை உணர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப பழைய ஏற்பாடு வாசிக்கிறப்ப எப்படி இயேசுதான் தேவன், இயேசுதான் மேசியான்னு சொல்லி யூதர்கள் உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்களோ, அநேக கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாடை வாசிக்கும் பொழுதும் அநேக வசனங்கள் மனப்பாடமா இருந்துமே வந்துட்டு கிறிஸ்துவுக்கு என்று அவர்கள் கீழ்ப்படிவது கிடையாது. பரிசுத்தாவிக்கு கட்டுப்பட்டு நடப்பது கிடையாது. இதற்கு அடிப்படை பாத்தீங்கன்னாக்க அவங்க உணர்வது கிடையாது. அந்த வசனங்களை வந்துட்டு உணர்ந்து கொள்வதே வந்துட்டு கிடையாது. என்றைக்கு நம்ம வசனத்தை உணர்ந்து கொள்கிறோமோ அன்னைக்குதான் நமக்குள்ளார வந்துட்டு மனமாற்றம் வருகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரைக்கும். 2 Corinthians chapter 2 verses 15 to 16. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்காந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவர்கள் அப்படின்ற இந்த 2 கூட்டம் இருக்குதுங்க. மனிதர்கள் வந்துட்டு கர்த்தர் இப்படிதான் வந்துட்டு 2 கூட்டமா வந்துட்டு வச்சிருக்கிறார். அவர் வகை இருக்கிறதே இப்படி 2 கூட்டமா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் கெட்டு போகிறவர்கள் என்று 2 கூட்டம் இருக்குது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். சோ நற்கந்தமா வந்துட்டு நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் வாசனையை எங்கு சென்றாலும் பரப்புகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இயேசு கிறிஸ்துவின் வாசனையை பரப்புகிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கிறோமா இல்லையா? எங்கு சென்றாலும் ஆர் வி அம்பாசடர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவின் ஸ்நானாதிபதிகளா நம்ம இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை பேசுறதும் அவருடைய வசனத்துக்கு ஏற்றாறு போல நடந்துக்கிறதும் வந்துட்டு இப்படியாக நம்மை நாமே பிரதிபலிக்கிறோமா? நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க உங்களுடைய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் வந்துட்டு தெரியுதா? வெளிச்சம் தெரியுதுன்னா எப்படி தெரியும்? நமக்கு கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்துல இருந்தா மட்டும்தான் நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்க முடியும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வாசனையை பரப்புகிற பிள்ளைகளா நம்ம எல்லா இடத்திலும், நம்முடைய வீட்டுல, நம்முடைய நண்பர்கள் மத்தியில, சொந்தக்காரங்க மத்தியில, ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல, எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் வாசனையை பரப்புகிற நற்கந்தமாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். 1 யோவான் 3:24 வாசிக்கலாம். 1 John 3:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்குள் தந்தரில்ல ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கிறாங்க? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை நம்ம எப்படி அறிஞ்சிக்க முடியும்? அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள்,
அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் ஒரு பெரிய கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. பட் யாரெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியை உடையவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறாங்க. பட் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை உடையவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் அவரில் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியை உடையவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது. யோவான் 14:15, என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப நான் இயேசு அன்பு செய்யறேன்னு சொல்லி அநேகர் சொன்னாலுமே அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது கிடையாது. அப்ப இயேசுவை அன்பு செய்யறதுன்னு சொன்னாக்க அவருடைய கட்டளைகளை கை கொண்டு மட்டும்தான் அவர் அன்பு செய்ய முடியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் செட் பண்றது மட்டும்தான், இல்லைங்களா? நாம சொல்றது ரூல்ஸ் கிடையாது. அன்பு என்பது ஆவிக்குரிய அன்பா இல்ல மாம்ச அன்பான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறியும். நம்ம அன்பு செய்யறோம்னு சொன்னாக்க, உங்களுடைய சத்துருக்களை நீங்க சிநேகிக்கிறீங்களா? உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களா? உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்றீங்களா? ஏன்னா தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேதம் சொல்கிறது, இல்லைங்களா? உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நீங்க நன்மை செய்றீங்களா? ஏன்னா நீங்க உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னாக்க, நீங்கள் புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது அப்படின்னு 1 பேதுரு 2:2 சொல்கிறது. நீங்கள் புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது வந்துட்டு எப்படி? நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் தீமைக்கு தீமை செய்றீங்களா இல்ல தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறீர்களா? இப்படிதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரியப்படுத்த முடியும். இப்படிதான் பரிசுத்த ஆவியை உடைய பிள்ளைகளா நாம் இருக்க முடியும். வாசிக்கலாம் 1 யோவான் 4:13. 1 John 4:13. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமேன். அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறதுனால நாம கர்த்தருக்குள்ளார இருக்கிறோம், கர்த்தர் நமக்குள்ளார இருக்கிறார்ன்றதை ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். வாசிக்கலாம் ரோமர் 8:9 முதல் 10 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 9 to 10. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆமென். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒரே வசனத்துல தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவிதான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளார இருந்தா மட்டும்தான் நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருக்க முடியும். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னு சொன்னாக்க நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 10வது வசனத்துல கிறிஸ்து உங்களில் இருந்தால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளார இருந்தாக்க சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். சோ உங்களுடைய சரீரம் பாவத்துக்கு மரிச்சிருச்சா? இதைத்தான் இந்த வசனம் கேட்கிறது. உங்களுடைய சரீரம் பாவத்துக்கு மரிச்சிருச்சா? ஆவி நீதிக்கு பிழைத்திருக்கிறதா? ஆவி ஜீவனோட இருக்கிறதா? இப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ளார வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. He is our guarantee அப்படின்னு வசனங்கள் தெளிவாகவே சொல்கிறது. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்முடைய கேரண்டி, அதாவது அச்சாரம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் எபேசியர் 1:13 வசனம். Ephesians 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவர்னா உண்மை கிறிஸ்தவர்கள். உண்மை கிறிஸ்தவர்கள் எல்லோருமே பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது. எப்ப விசுவாசிகளா மாறினீங்க? நீங்க பாவங்கள் எல்லாத்தையுமே அறிக்கை பண்ணி, நீங்க இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ள பிள்ளைகளா இருந்து தேவன் ஒருவர்ன்றதை அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றிருப்பீங்க. அப்ப விசுவாசிகள் ஆன பொழுது அப்படின்னு சொன்னாக்க, ஞானஸ்நானத்திலே பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது என்ன நடந்துச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை என்றால் என்ன? சீல் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் மற்றும் 14ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அதுல பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய முத்திரை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய முத்திரை இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? நெற்றிகளிலே இருக்கிறது. அதனால நீ பொட்டு வைக்காதன்னு சொல்லி கள்ள சபையில நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய முத்திரை கிறிஸ்தவர்களுக்கு எங்க இருக்குது? அது நெற்றியில இருக்குது. அதனால நீங்க பொட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதுல ஒரு கள்ள உபதேசம் இருக்குது. சோ நெற்றிகளில இருக்கிறதுன்னு சொன்னா இதை ஒரு ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நெத்தியில வந்துட்டு என்ன இருக்குது? நெத்திக்கு பின்னாடி மூளை இருக்குது. சோ நம்ம சிந்திச்சு செயல்படணும், வசனங்களை கொண்டு சிந்தித்து செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறார். இந்த மாம்ச பூர்வமா வந்துட்டு நெத்தியில பொட்டு வைக்கிற மாதிரி கர்த்தர் இந்த விஷயத்த பேசவே கிடையாது. சோ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய முத்திரை என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப நீங்கள் தேவனுக்குள் முத்திரை போடப்பட்டது. இது முத்திரை எதற்காக? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையிடப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தர் வரும் பொழுது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையிடப்பட்டது யாருனாலன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலதான் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப சீல் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா இது பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதுதான் தேவனுடைய முத்திரை என்று எழுதி இருக்கிறது. அப்பதான் நீங்க நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வலது பக்கத்துல நம்மளால நிக்க முடியும். யாரெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்களோ, பரிசுத்தாவி என்கிற முத்திரையை பெற்றிருக்கிறார்களோ அந்த கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வந்து சந்தோஷத்தோட வலது பக்கத்துல நிக்க முடியும். வாசிக்கலாம் எபேசியர் 4:30, எபேசியன்ஸ் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். பரிசுத்த ஆவி யாருங்க? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. ஹோலி ஸ்பிரிட் இஸ் யுவர் சீல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இது எதற்காக? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக. உங்களுக்கு முத்திரையாக இருப்பவர் தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவரே ஆவியின் வடிவில் இருக்கிறாரே, ஆவியின் வடிவில் இருக்கிறப்ப கரெக்டா நெத்தியில வந்துட்டு அவர் இருப்பாரா? கரெக்டா? சோ நெற்றிகளிலே முத்திரை இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆவிக்குரிய ரீதியில நம்மளுடைய நெத்தியில வந்துட்டு அதெல்லாம் தலையில வந்துட்டு என்ன இருக்குது? மூளை இருக்கிறது. மூளையை வந்துட்டு நம்மளால சிந்திக்க முடியும் இல்லைங்களா? நம்மளால சிந்திக்கக்கூடிய திறன் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு மூளையின் மூலமா கொடுக்கிறார். எப்பொழுதும் சிந்தனையிலே கர்த்தருடைய வசனங்கள் இருக்கணும் அப்படிங்கறதா வந்துட்டு உங்கள் நெற்றிகளிலே பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக இருக்கிறார். பட் இது ஒரு ஆவிக்குரிய ரீதியில எழுதப்பட்ட வசனமா இருக்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்ப ஆவியானவர் இருக்கிறவங்க மட்டும் ரட்சிப்பு அடைவார்கள். ஆவியானவர் இல்லாதவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. இதுதான் தேவனுடைய முத்திரையா இருக்கிறது. அப்ப ஆவியானவரை உடைய பிள்ளைகளா நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கணும். இப்ப செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? வசனத்தின்படியா இருக்கணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1:22, 2 கொரிந்தியன்ஸ் 1:22. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை முத்தரித்துனா சீல் பண்ணியிருக்கிறார். எப்படி? பரிசுத்தாவினால நம்மை சீல் பண்ணிட்டு நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அச்சாரம்னு பாத்தீங்கன்னா கேரண்டி அப்படின்னு நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வந்துட்டு எழுதியிருக்கும். ஸோ கேரண்டி கார்டு, நீங்க பொருள் வாங்கும் பொழுதுதான் கேரண்டி கார்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ வாஷிங் மிஷின் வாங்கினாலோ உங்களுக்கு ஒரு கேரண்டி கார்டு வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களே செலவு பண்ணிக்கணும் இல்லைங்களா? நமக்கு மீட்கப்படும் நாள் வரைக்கும் நம்முடைய முத்திரை, நம்முடைய கேரண்டி கார்டு, நம்முடைய அச்சாரம் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டோம்னா என்ன நடக்கும்? அவர் கிளம்பி வெளியில போயிடுவார். அவர் கிளம்பி வெளியில போயிட்டார்னா தேவனுடைய முத்திரை இல்லைன்னு சொன்னாக்க பிசாசனுடைய முத்திரை, அந்தி கிறிஸ்தவனுடைய முத்திரை தான் வந்துட்டு அவர்களுக்குள் இருக்கும். நமக்கு வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துட்டு 7ஆம் அதிகாரத்திலையும் 14ஆம் அதிகாரத்திலையும் தேவனுடைய முத்திரையை பத்தி எழுதி இருக்குது. தேவனுடைய முத்திரை என்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனுடைய முத்திரை ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னாக்க யாரு இருப்பான்னு பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தான் வந்துட்டு இருக்கும். இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை பத்தி நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துட்டு 13ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அந்த மிருகத்தின் முத்திரை என்பதை வந்துட்டு வாசிக்கிறோம். அந்த 1ஆம் மிருகம், 2ஆம் மிருகம், இதை பத்தி எல்லாம் வந்துட்டு வேதத்துல எழுதி இருக்குது. குறிப்பா 13ஆம் அதிகாரத்துல அந்த மிருகத்தின் முத்திரை. இந்த மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன? பரிசுத்தாவியானவர் இல்லைன்னு சொன்னாக்க யாரு இருப்பா? ஒரு அசுத்தாவி தான் ஒரு மனுஷனுக்குள்ளார செயல்படும். இந்த அசுத்தாவி இருப்பது இது மிருகத்தின் முத்திரை, இது அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்றும் வேதம் சொல்கிறது. அப்படின்னா நமக்குள்ளார யார் செயல்படணும்? பரிசுத்தாவியானவர் தான் செயல்படணும். நாம் அவருக்குள் முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு அச்சாரமாய் இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2 கொரிந்தியன்ஸ் 5:5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமென்.
ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அச்சாரம்னு சொன்னாக்க கேரண்டி அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர் தேவனை என்று எழுதியிருக்கிறது. அப்ப பரிசுத்தாவி என்கிற அச்சாரத்தோடு, பரிசுத்தாவி என்கிற முத்திரையோடு நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறோமா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ரோமர் 8:16 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று யாருங்க சாட்சி கொடுக்கிறா? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சுக்குங்க. 2 ஆவி இருக்குது. ஒண்ணு மனுஷனுடைய ஆவி, இன்னொன்னு பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியை பார்த்து ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. இந்த நம்முடைய ஆவி அப்படிங்கிறது இது மனுஷனுடைய ஆவி. ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு இல்லைங்களா? ஆதியிலே கர்த்தர் வந்துட்டு ஆதாமை உண்டாக்கும் பொழுது ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்குள் ஊதினார். அப்பொழுது ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. மனுஷனுக்குள்ளார ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. பட் ஒரு மனிதன் வந்துட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசியா உண்மையிலே வந்துட்டு மாறும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது என்னத்தை நம்ம பெறுகிறோம்? நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அதனால ஒரு மனுஷனுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுகிறார். நம்முடைய ஆவி வந்துட்டு யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கும்? ஒரு மனுஷனுடைய ஆவி வந்துட்டு ஆலோசனை கேட்பது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கும். அதனாலதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆவியினால நம்ம உணர முடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கூட இருக்கிறாரா இல்லையான்றதை உணர முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் வாசிச்சோம், எபேசியர் 4:30. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப ஆவியானவரை துக்கப்படுத்தினா அவர் கிளம்பி போயிடுவார். ஆவி அவிந்து போக கூடாது என்றும் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:19. 1 Thessalonians 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமென். ஆவியை அவித்து போடாதிருங்கள். Do not quench the spirit. Do not quench the Holy Spirit. ஆவியை அவித்து போடாதிருங்கள். இப்படி அவித்து போட்ட ஒரு ஆள் தான் வந்துட்டு சவுல் ராஜா, பிழையாம் தீர்க்கதரிசி, யூதாஸ் காரியோத். சவுல் ராஜாவோ, பிழையாம் தீர்க்கதரிசியோ, யூதாஸ் காரியோத்தோ இவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்திருப்பாங்க. பட் அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி இருப்பாங்க. அனனியா சப்பிராவும் இப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஏன்னா இதை செய்ய முடியும்னு வேதம் சொல்கிறது. சவுல் ராஜா கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கி போனப்ப வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் அனுப்ப பெற்ற ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்துக் கொண்டிருந்தது. அப்ப கர்த்தரே பொல்லாத ஆவியை அனுப்புவார். யாருக்குன்னா பரிசுத்த ஆவியை அவிச்சு போட்டாக்க கர்த்தரே பொல்லாத ஆவியையும் அவர் அனுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த எச்சரிப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 6:6 வாசிக்கலாம். ஜெனசிஸ் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமென். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. எதுங்க? அவர் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய சிருஷ்டிப்பை உண்டு பண்ணும் பொழுது கர்த்தர் நல்லதென கண்டார், நல்லதென கண்டார், நல்லதென கண்டார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். சோ நல்லதென கண்ட கர்த்தருக்கு பின்னாடி பாவம் பெருகிய பொழுது கர்த்தருக்கு எப்படி இருந்ததா? அவருக்கு மனஸ்தாபமா இருந்துச்சு. அது அவர் இருதயத்துக்கு व्यसனமா இருந்தது. அப்ப மனிதர்களுடைய பாவங்கள் கர்த்தருக்கு व्यसனமா இருக்கும். ஆவியை அவித்து போட முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இப்படி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினதுல முதல்ல ஆதாம் ஏவாளும் வந்துட்டு இருந்தாங்க. ஆதாமும் ஏவாளும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திய பொழுது என்ன நடந்துச்சுன்றது நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நிர்வாணிகளாய் காணப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கும். இப்ப பரிசுத்த ஆவிங்கிற முத்திரை இல்லை அப்படின்னு சொன்னா நிர்வாணிகளா தான் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? அப்படின்னா பரிசுத்த ஆவியை நாம் எதிர்த்து நிற்க கூடாது. அவருடைய வசனங்களை எதிர்க்கிறதும் பரிசுத்த ஆவியை எதிர்ப்பதும் ஒண்ணுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:51. Acts 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆமென். வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னு சொல்லி இங்க ஸ்தேவான் வந்துட்டு பேசுறான். அவனுடைய சொந்த ஜனங்களை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து பேசுறான். இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்படிங்கிறான். அப்ப பரிசுத்த ஆவியை எதிர்க்க கூடாது அப்படின்னு அவன் சொன்னப்ப வந்துட்டு அவனுக்கு என்ன நடந்துச்சு? கடைசியில மரணம் தான் ஏற்பட்டுச்சு. சோ பரிசுத்த ஆவியை எதிர்க்க கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு நமக்குமே வந்துட்டு
தூஷணம் தான் வந்துட்டு மிஞ்சும். நீங்க பரிசுத்த ஆவியை எதிர்க்க, ஏன்னா அவன் யார்கிட்ட பேசுறான்? வேதம் தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் பேசல, வேதம் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வந்துட்டு அவன் பேசிட்டு இருக்கிறான். அவனை கொலை செஞ்சதே வேதம் தெரிந்த யூதர்கள் மட்டும்தான். இன்னைக்குமே நீங்க கிறிஸ்தவங்களை பார்த்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமா இருக்காதீங்க, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிங்க, தசமபாகம் காணிக்கையெல்லாம் வந்துட்டு கேட்காதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க, விசுவாசிகள் கொடுத்தா நீங்க வாங்கிக்கலாம்பா, கட்டாயப்படுத்தி கேட்க கூடாது, இப்படியெல்லாம் நம்ம சத்தியத்தை போதிக்கும் பொழுது போதகர்களும் நமக்கு விரோதமா தான் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களும் நமக்கு விரோதமா தான் இருப்பாங்க. அதனால பரிசுத்த ஆவியை வந்துட்டு தூஷிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்துக்கு விரோதமா இருந்தாக்க பரிசுத்த ஆவியை எதிர்ப்பதற்கு இது சமமா இருக்கிறது. ஆனா ஆவியானவர் என்ன செய்வார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசாயா 63:10 வாசிக்கலாம். ஐசையா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனாலே பரிசுத்த ஆவியினர் என்ன பண்ணாரு? அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். நமக்கு உள்ளதுல வேர்ஸ்ட் டேஞ்சர் எதுனாக்க, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சத்ருவாக மாறுவது நமக்கு உள்ளதுல வேர்ஸ்ட் டேஞ்சரா வந்துட்டு இருக்குது. அதனால கலகம் பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக வந்துட்டு எந்த காரியத்தையும் வந்துட்டு செய்யக்கூடாது, அவரை விசனப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா இந்த விசனம்ன்ற வார்த்தையை நம்ம இப்பதான் படிச்சோம் இல்லைங்களா? ஆதியாகமம் 6:6 நம்ம படிச்சோம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அப்ப கர்த்தரை வசனப்படுத்தினா என்னங்க நடக்கும்? கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணா என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக சத்ருவாக அவர் மாறுவார், அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் யுத்தம் பண்ண ஒரு மனுஷன் தான் வந்துட்டு சவுல் ராஜா. கர்த்தர் அவனை கொன்றார் என்று வேதம் சொல்கிறது. ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியுடைய ஒரு ராஜாவா வந்துட்டு இருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா வந்துட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை உடைய ஒரு ராஜாவா தான் சவுல் ராஜா வந்துட்டு இருந்தான். பட் அதன் பின்னாடி வந்துட்டு கீழ்ப்படியாம போய் காம்ப்ரமைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கர்த்தருக்கு விரோதமா போய் ஒரு அசுத்தாவியினால வந்துட்டு பிடிக்கப்பட்டான். பட் கர்த்தரே சவுல் ராஜாக்கு விரோதமாக எழும்பி அவனை கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆவியானவர் நமக்கு வந்துட்டு விரோதமாக எழும்புற மாதிரி நாம எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. ஸ்தேவான் அதனாலதான் தெளிவா கண்டிக்கிறான். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல் நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறோமா? அவர் செய்ய வேண்டான்னு சொல்ற காரியத்தை ஏதாகிலும் நம்ம செய்யறோமா? ஒரு ஆளை மன்னிச்சிருன்னு சொல்றாரு, மன்னிக்க முடியாம நம்ம இருக்கிறோமா? ஒரு ஆளை விரோதிக்காதேன்னு கர்த்தர் சொல்றாரு, இருதயத்துல விரோதிக்காம வந்துட்டு நம்ம இருக்கிறோமா? அவங்களுக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்றாரு, அவங்களுக்கு விரோதமா நம்ம பேசாம இருக்கிறோமா? இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை விட்டுடுன்னு சொல்லும் பொழுது நம்ம இன்னுமே விடாம வந்துட்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். சங்கீதம் 51:11 வாசிக்கலாம். Psalm 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆமென். இங்க தாவீது கெஞ்சறதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான் இல்லைங்களா? அவன் எதுக்காக கெஞ்சுறானா? சவுல் ராஜாவை நேரடியா பார்த்தவன் தான் தாவீது ராஜா. சவுல் ராஜாக்கு பிசாசு பிடிக்கும் பொழுது அங்க போய் வந்துட்டு சங்கீதம் பாடி அந்த பிசாசை விரட்டினவன் தான் தாவீது ராஜா. வந்துட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும், பரிசுத்தாவி ஒரு மனுஷன் இருந்து நீங்கி போயிட்டாக்க அசுத்தாவி அவனை பிடிச்சுக்கும், அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்றத நேர்ல பார்த்த சாட்சி தான் வந்துட்டு தாவீது ராஜா. பட் பத்சேபாள்கிட்ட வந்துட்டு அவன் பாவம் செய்த பொழுது அவன் கெஞ்சுதலை வந்துட்டு கவனிச்சு பாருங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஏன்னா பரிசுத்த ஆவியினர் தாவீதை விட்டு போயிட்டாருனாக்க அதுக்கப்புறம் ஒரு அசுத்தாவியை வந்து தாவீதை பிடிச்சுக்கொண்டது தாவீதுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்ப இப்படிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாமளும் மனம் திரும்பணும். ஏதாகிலும் வந்துட்டு பரிசுத்தாவிக்கு விரோதமா காரியம் செஞ்சிருந்தோம்னாக்க நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஏதாவது துக்கப்படுத்திட்டோம்னா தாவீதை போல மனம் திரும்புறதுக்கு நம்ம பழகணும். இது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கதறி எப்படியாவது வந்துட்டு அவர்கிட்ட பாவ மன்னிப்பு வந்துட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நாம எல்லாமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய நாமத்திற்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் 2 திமோத்தி 2:19. 2 Timothy 2nd chapter verse 19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும்
கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று எழுதியிருக்கு. எப்படிங்க அவருக்கு அவருடைய பிள்ளைகள் தெரியும்? யார் யார்கிட்டெல்லாம் பரிசுத்தாவியினர் இருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படிதான் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், நம்மளாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அப்ப முத்திரைன்றதை நம்ம பார்த்துட்டோம். பரிசுத்தாவினர் நமக்குள் இருப்பதுதான் வந்துட்டு முத்திரை. இப்ப பரிசுத்தாவினர் நமக்குள் இருந்தாக்க, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாக்க, முதலாவது காரியம் அநியாயத்தை விட்டு நாம் விலக வேண்டும். இன்னமும் அநியாயத்துக்குரிய காரியங்கள் நமக்குள் காணப்படக்கூடாது. அநியாயமான சிந்தனைகள், அநியாயமான வார்த்தைகள், அநியாயமான பார்வை, அநியாயமான கிரியைகள் நமக்குள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம கர்த்தரை வசனப்படுத்துறோம், கர்த்தரை துக்கப்படுத்துறோம். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம மனம் திரும்பலைனாக்க யாரு நமக்கு விரோதியா மாறுவாரு? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு சத்ருவாக மாறி அவர் நம்மோடு யுத்தம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. அந்த நிலைமை நம்ம ஒருவருக்கும் வந்துட்டு வரக்கூடாது. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறதுனால பிரியமுள்ள பிள்ளைகளை போல வந்துட்டு, கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை போல எப்பொழுதும் அநியாயத்தை விட்டு விலகி தெய்வ பயத்தோடு கர்த்தரை வந்துட்டு அன்புனால நேசிக்கிற பிள்ளைகளா, அன்பு நிமித்தம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 John 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ போல வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் ஆவியானவர் வந்துட்டு நம்மளை எப்பொழுதுமே வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பட் சில சமயம் நம்ம கேட்போம், சில சமயம் நம்ம கேட்க மாட்டோம் இல்லைங்களா? பட் அந்த கேட்காத சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுது, மற்றவங்கெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்றாங்களா அப்படின்றத கவனிச்சு பார்க்கணும். மற்றவங்களுடைய கீழ்ப்படியாமை நம்மளை ட்ரிகரே பண்ணக்கூடாதுங்க. மற்றவங்களுடைய கீழ்ப்படியாம, அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்லை நம்முடைய சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இல்லை வந்துட்டு அவர்கள் பிசாசு பிடித்தவர்களோ யாரா இருந்தாலும் மற்றவங்களுடைய கீழ்ப்படியாம நம்மளுடைய பாவத்துக்கு ட்ரிகர் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் இருப்பவனை விட உன்னில் இருப்பவர் பெரியவர். அவங்களுக்குள்ளார இருக்கிற பிசாசை விட நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர் அப்படின்றத நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னாக்க யாருடைய பாவமும் உங்களை பாவத்துக்கு தூண்டக்கூடாது. இல்ல அவங்க இப்படி இருக்கிறதுனாலதான் நான் பாவம் பண்றேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு காரியம். நியாய தீர்ப்பு நாள்ல இதெல்லாம் நம்ம பதில் பேசவே முடியாது. அவங்க இப்படி இருக்கிறாங்க அதனாலதான் நான் பாவம் பண்றேன், அவங்க வந்துட்டு இப்படி என் மேல அன்பு இல்லாம இருக்கிறாங்க அதனாலதான் நான் கோவப்பட்டேன், அதனாலதான் நான் வந்துட்டு எரிச்சல் பட்டேன், அதனாலதான் நான் வந்துட்டு ஆவியின் கனியை நான் இழந்து போனேன், என்னுடைய பொறுமை இழந்ததுக்கு காரணம் அவங்கதான், என்னுடைய சாந்தத்தை இழந்ததுக்கு காரணம் வந்துட்டு அவங்கதான் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை கை காட்டுறதுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல முடியவே முடியாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல வந்துட்டு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். வாசிக்கலாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக் 10:16. சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். சீஷரை நோக்கி கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். நீங்களும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? அப்ப நீங்க சொல்றதெல்லாம் யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். அப்ப உங்களை டெஸ்பைஸ் பண்றவங்க இயேசு கிறிஸ்துவை டெஸ்பைஸ் பண்றாங்க, அசட்டை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க உங்களை யாராவது திட்டுறாங்களா? நீங்க சுவிசேஷம் கடைபிடிக்கிறதுனால நீங்க திட்டு வாங்குறீங்களா? உங்களை யாராவது அசட்டை பண்றாங்களா? உங்களை யாராவது வந்துட்டு துக்கப்படுத்துறாங்களா? அவங்க அசட்டை பண்றது உங்களை கிடையாது, அவங்க அசட்டை பண்றது கர்த்தரை தான் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கங்க. அதனால நமக்குள்ளார வந்துட்டு செல்ஃப் பிட்டி தேவை கிடையாது. நமக்குள்ளார வந்துட்டு செல்ஃப் பிட்டி வேணாம். ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த செல்ஃப் பிட்டி நமக்குள்ளார வேணாம். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அல்லது சுவிசேஷத்தை கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு துன்பங்கள் வருதா? உங்களை அசட்டை பண்றாங்களா? அவங்க உங்களை அசட்டை பண்ணலங்க, கர்த்தரை தான் அசட்டை பண்றாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Thessalonians 4:8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமேன். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்ப நீங்க சொல்ற வசனத்தை வந்துட்டு ஒருத்தர் அசட்டை பண்ணாங்க,
இல்ல நீங்க கீழ்ப்படுகிறதுனால உங்களை அசட்டை பண்றாங்கன்னு சொன்னாக்க, அவங்க வந்துட்டு உங்களை அசட்டை பண்ணலங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ தான் அசட்டை பண்றாங்க. அவங்க மனம் திரும்பலைன்னா அதற்குரிய நீதியான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்க மனம் தளர்ந்து போகக்கூடாது. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால தனி தீவா நிக்கிறீங்களா உங்க குடும்பத்துல, இட் இஸ் ஓகே. நீங்க தனியா கிடையாது. அவர் என்னை தனியே விடுவதில்லை என்று வசனம் சொல்கிறது இல்லைங்களா? நீங்க தனி ஆள் கிடையாதுன்றதை நல்லாவே புரிஞ்சுங்க. உங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். எனக்குள்ளார கர்த்தர் எப்பொழுதுமே என் கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே விடுவதில்லை அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம நல்லாவே பிடிச்சுக்கணும். உங்களை அசட்டை பண்ணாக்க அவங்க இயேசு கிறிஸ்துவ தான் அசட்டை பண்றாங்க. தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு புறஜாதிகளை போல ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நீ எல்லாம் வந்துட்டு எங்களை வழி நடத்த வேண்டாம்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு ராஜா போதும், எங்களுக்கு தீர்க்கதரிசி எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்றப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி அழுது புலம்பிக்கிட்டு இருப்பார். அப்ப கர்த்தர் வந்துட்டு சாமுவேல்கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாரு? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நீ ஏன்பா அழுதுகிட்டு இருக்கிற? தேவையில்லாம வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அதே போல வந்துட்டு சவுல் ராஜா கீழ்ப்படியாம போறப்பையும் சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப துக்கமா இருப்பார். சவுல் ராஜா கீழ்ப்படியாதப்பையும் அவர் துக்கமா இருக்கிறப்ப வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லுவார், நீ எதுக்கு தேவையில்லாம துக்கமா இருக்கிற? நான் ஏற்கனவே ஒருத்தனை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ கிளம்பி போய் தாவீதை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு உங்களை யாராவது தள்ளி விடுறாங்களா? நீங்க சொல்ற வார்த்தையினால அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு திட்டுறாங்களா? உங்களை அவமானப்படுத்துறாங்களா? உங்களுடைய பேரை வந்துட்டு ஆகாதவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி சொந்தக்காரங்க நண்பர்கள்ட்ட வந்துட்டு சொல்றாங்களா? அவர்கள் உங்களை தள்ளவில்லை, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் தள்ளுறாங்க. சாமுவேலை போல நாம व्यसனப்படணுன்ற அவசியம் நமக்கு இல்லைங்க. சாமுவேலை போல துக்கப்படணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. கர்த்தர் சாமுவேல்கிட்ட தெளிவாவே சொல்றார், நீ எதுக்கு தேவையில்லாம துக்கப்படுற? நான் ஏற்கனவே ஒரு ஆளை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ வந்துட்டு எந்திரிச்சு கிளம்பி போவோம், வேலையை பாருன்றார். அதனால நாமளும் நம்ம யாராவது தள்ளி விட்டாலும் நம்முடைய வேலையை நம்ம தொடர்ந்து பார்க்கணுங்க. நான் சில நேரம் வந்துட்டு யாருக்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கணும், யார்கிட்ட அறிவிக்க கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 23:9. மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். ஆமென். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். சில நேரம் நம்மை சுற்றி வந்துட்டு மூடர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? நம்மை சுற்றி மூடர்கள் இருப்பதனால வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா? அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். நீங்க பைபிள் வசனத்தை தான் சொல்லுவீங்க, ஆனாலும் அவங்க அசட்டை பண்ணுவார்கள். மூடர்களா இருக்கிறாங்கன்னா அவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இல்லை எப்படியாவது நான் உங்களுக்கு அறிவிச்சே தீருவேன் அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தரை வந்துட்டு வேண்டான்னு சொல்ற காரியத்தை நான் செஞ்சுதான் தீருவேனா, மிஞ்சின நீதிமானா இராதேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. யாராவது ஒருத்தர் வந்துட்டு துன்மார்க்கமா இருக்கிறாங்களா, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அறிவிச்சிட்டீங்களா, அதோட விட்டுருங்க. பைபிள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒரு சாட்சி 2, 3 சாட்சிகள்னு சொல்லி சொல்லுது இல்லைங்களா? இப்போ 2 தடவை 3 தடவை அறிவிச்சிட்டீங்களா, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, அதோட விட்டுட்டு அவங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட தொடர்ந்து போய் நீங்க மோதிக்கிட்டே இருந்தீங்க, கர்த்தருடைய வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு தான் அவமானமும் பிரச்சனையும் வந்துட்டு மிஞ்சும். சில நேரம் நீங்களும் விழுந்து போகிற மாதிரி ஒரு நிலைமையும் வந்துட்டு ஏற்படும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 1:7. Proverbs 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பட் 2வது பகுதி என்ன சொல்லுது? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நம்மளை சுத்தியுமே மூடர்கள் இன்னைக்குமே இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய போதகத்தையும் அசட்டை பண்ணுகிற மூடர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மூடர்கள்ட்ட போய் திரும்ப 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 வசனத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அவர்கள் உங்களை பீறி போடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால ஜாக்கிரதையாவே இருக்கணும். நம்ம வந்துட்டு யாருக்கிட்ட தொடர்ந்து போய் நம்ம சத்தியத்தை சொல்லலாம், இல்லை யாருக்கிட்ட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஞானத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலர் மூடரை போல செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 2, 3 சாட்சிகள்னு சொல்ற மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை அறிவிச்சுட்டு அதோட நிப்பாட்டிக்குங்க. தொடர்ந்து அவங்கள்ட்ட போய் நீங்க வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாக்க கர்த்தர் நமக்கு தெளிவாவே வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? வாசிக்கலாம் மத்தேயு 7:6 வாசிக்கலாம். Matthew 7:6.
பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். ஆமென். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். இப்ப பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? முத்துக்கு ஒப்பா இருக்கிறது, விலையேறப்பட்ட ஒரு முத்துக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு சொல்றார். நம்ம வாசிக்கிற வசனங்கள் இது பரிசுத்தமான வசனம், அதனாலதான் அதற்கு பெயர் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், பன்றிகளுக்கு முன் வந்துட்டு முத்துக்களை போடாதிருங்கள். இப்ப நாய் பன்றி என்று கர்த்தர் சொல்வது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல கள்ள போதர்களை தான் சொல்றார். இன்னைக்குமே நம்மில் ஒரு சிலர் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், நான் இந்த பாஸ்டர்கிட்ட பேசுறேன், அந்த பாஸ்டர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாய் பன்றி என்று கர்த்தரை டிஸ்கிரைப் பண்ற ஒரு சில போதர்கள்ட்ட போய் வந்துட்டு ஒரு சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்கும்? போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வசனத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அப்ப நமக்கே வந்துட்டு விழுந்து போகிற மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் சில நேரம் வந்துட்டு இருக்கும். நம்மை பீறி போடுகிற அளவுக்கு, நம்முடைய இருதயத்தை பீறி போடுகிற அளவுக்கு ஒரு சிலருடைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும். அதனால யாருக்கிட்ட போய் பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கள்ள போதர்களா இருந்தாக்க ஒரு தடவை நீங்க சொன்னாலே போதுங்க. ஏன்னா வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகுன்னு வேதம் சொல்லுது. இப்போ ஒருத்தன் வேத புரட்டனா இருக்கிறான், கள்ள போதகனா இருக்கிறான்னா ஒரு தடவை, மேக்சிமம் 2 தடவை. இதுக்கு மேல வந்துட்டு கள்ள போதகர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நமக்கே அனுமதி கிடையாது. இதே வந்துட்டு கள்ள விசுவாசிகளா இருக்கிறாங்க, கள்ள சபைக்கு போறாங்கன்னா ஒரு 3 தடவை. அவர்கள் மூடரா இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க அத்தோட அவர்களை விட்டு விலகிருங்க. விலகலைன்னு சொன்னாக்க அவைகள் உங்களை பீறி போடும், உங்களை அசட்டை பண்ணுவார்கள், உங்களை பீறி போடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பட் கேட்கிறவங்கள்ட்ட தொடர்ந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். வசனத்தை நல்லா பிரியமா கேட்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா தொடர்ந்து அவங்கள்ட்ட வந்துட்டு எத்தனை லிமிட்டே இல்லாம அன்லிமிட்டடா நீங்க வந்துட்டு வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரைக்கும். Proverbs chapter 9 verses 7 to 8. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சையடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஆமென். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்கிறான். உங்களை சுத்தி யாராவது துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்களா? தொடர்ந்து அவங்களை கண்டிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கண்டிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களை நீங்களே சில நேரங்கள் பாவத்தினால கரைப்படுத்தி கொள்ற சூழ்நிலை வந்துட்டு ஏற்படும். சில நேரம் துன்மார்க்கர் அப்படியே விட்டுருங்க. ஒரு தடவை 2 தடவை நம்ம சொல்றோம், அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னாக்க அப்படியே விட்டுறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். இல்லாட்டினா உங்களையும் அவங்க பாவத்துல தள்ளிடுவாங்க. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆனா ஞானம் உள்ளவர்கள்ட்ட போய் நீங்க வசனத்தை பேசி பாருங்க, இல்ல அவங்க தப்பு பண்ணா கூட கடிஞ்சுக்கிட்டு பாருங்க, அவன் உன்னை நேசிப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப யாரெல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணும் பொழுது, வேதத்தின்படி அவங்கள கடிந்து கொள்ளும் பொழுதோ, இல்ல அவங்கள சீர்பொருந்த பண்ணும் பொழுதோ வந்துட்டு அவங்க உங்களை நேசிக்கிறாங்களோ அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்றும் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் யாருக்காக வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தான் அவர் வருகிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்னு சொல்லி எழுதியிருக்கு. யாருக்காக இயேசு கிறிஸ்து 2வது முறையில வந்துட்டு வராரு? அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தான் 2ஆம் முறை பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்படின்னா மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்துட்டு அது பிரயோஜனமா இருக்காது. அவங்களுக்கு திகிலும் துக்கமும் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும்னு சொல்லி சொல்லுது. ஆனா கர்த்தருக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், பரிசுத்த ஆவியை முத்திரையா உடைய பிள்ளைகள், இவர்களுக்கு மட்டும்தான் அது சந்தோஷமாக இருக்கும். ரட்சிப்பை அருளும்படி. யாருக்கு ரட்சிப்பை அருளும்படி? தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. பட் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற இந்த 2 நிலைமையுமே கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறாரு. இந்த 2 கூட்டத்தாருக்கும் வந்துட்டு எப்படி இருக்கும், கீழ்ப்படுகிறவங்களுக்கும் கீழ்ப்படியாதவங்களுக்கும் அவருடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பேசேஜ் சொல்லுது. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். 2 Thessalonians chapter 1 verses 7 to 10. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே
தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும், நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆமேன். ஆமென். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார்னு வசனம் சொல்லுது. 2ஆம் வருகையில கர்த்தர் எப்படிங்க வருவாரு? இயேசு கிறிஸ்து வந்துட்டு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். யாருக்கு நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு? தேவனை அறியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், தேவனை அறியாதவர்கள் யாருங்க? புறஜாதிகள் தேவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் கள்ள கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து அவர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு அவர் பூமிக்கு வெளிப்பட இருக்கிறார். அவர் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம். 2ஆம் வருகையில வந்துட்டு அவர் தாலாட்டு பாடுறதுக்கு வரதில்லை. அவர் சாந்தத்தோடையோ நீடிய பொறுமையோட அவர் 2ஆம் வருகையில வரப்போறது கிடையாது. 1ஆம் வருகையில அவர் சாந்தத்தோடு வந்துட்டு வந்தார். அவர் சாந்தத்தோடு வந்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, வாய் திறவாதவராக அவர் சிலுவையிலே நமக்காக வந்துட்டு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவரை நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்ததுன்றது இதெல்லாமே 1ஆம் வருகையில தான். பட் 2ஆம் வருகையில கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீதி உள்ள ஆக்கினியை செலுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து அவர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வருகிறார். 9வது வசனத்துல, அந்நாளிலே நம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும், பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பரிசுத்தவான்கள் மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படத்தக்கவராக அவர் வருவார். அதே போல விசுவாசிகள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராகியும் அவர் வரும்பொழுது நம்ம எல்லோருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தாங்க இயேசுவின் 2ஆம் வருகை இருக்கும். நமக்கு எவ்வளவுதான் அவருடைய வருகையை பத்தி தெரிந்திருந்தாலும், எவ்வளவுதான் அவருடைய நியாய தீர்ப்புகளை பத்தியும் அவருடைய 1000 வருட அரசாட்சியை பத்தி நம்ம வசனத்துல வாசிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தாலும், நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது. அவருடைய வருகை வந்துட்டு ரொம்ப பிளசண்டான ஒரு சர்ப்ரைஸா, ஒரு பயங்கரமான வந்துட்டு ஒரு ஆச்சரியமா இருக்கதான் வந்துட்டு போகுது. சோ 2 கூட்டத்தை பத்தியும் கர்த்தர் எழுதி இருக்கிறார். அவருடைய விசுவாசிகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்ன நடக்குமா? அவர் மகிமைப்படத்தக்கவராய் அவர் வருவார், ஆச்சரியப்படத்தக்கவராய் வருவார்னு எழுதியிருக்கு. அவருடைய எதிரிகளுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினியை செலுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து இந்த எச்சரிப்பை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆமென். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார் தமது பிள்ளைகளை கொண்டு. நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் இன்றும் வந்துட்டு ஆவியானவர் தமது பிள்ளைகளை கொண்டு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள், பூமியிலே எப்பொழுது கர்த்தர் பேசினார்? அவர் 1ஆம் வருகையில வந்த பொழுது அவர் பூமியிலிருந்து தான் கர்த்தர் 33 ஆண்டுகளா அவர் பேசினார். பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போகலாம்? அப்ப பரலோகத்திலிருந்து இன்னமும் கர்த்தர் வந்துட்டு தமது ஆவியின் மூலமா பேசிட்டு இருக்கிறார். இப்ப பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? சோ தண்டனை தீர்ப்பு வருகிறது, நியாய தீர்ப்பு நாள் என்பது வருகிறது. நாம் பரிசுத்தமா இருப்பதற்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இல்லைன்னா பிரச்சனை நமக்கு தான், இல்லைங்களா? எபிரெயர் அப்படியே 10ஆம் அதிகாரத்துல 30லிருந்து 31வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று அந்த 30வது வசனத்துல எழுதியிருக்குது. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. தேவன் கையில போய் விழுகிறது வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது நமக்கு வந்துட்டு வேண்டாம். நம்ம அவருடைய வலது பக்கத்துல வந்துட்டு நிற்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக வந்துட்டு மகிமை உள்ள பிள்ளைகளா, எந்த ஒரு பாவமும் இல்லாம, கரை திரை முதலானவைகள் இல்லாம, வெண் வஸ்திரம் தரித்த பிள்ளைகளா வந்துட்டு பரிசுத்தவான்களுடைய நீதிகளோட கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி வந்துட்டு அவர் தான் நமக்கு கொடுக்கணும். அந்த ஒரு தகுதி பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் செயல்படுவது மட்டும்தான். இந்த எச்சரிப்பை நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஒரு சில வசனங்களை வாசிப்போம். எபிரெயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு
அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? சோ வசனம் தெளிவாவே வந்துட்டு நம்ம எச்சரிக்கிறது. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டும்னு சொல்லி முதல் வசனம் சொல்லுது. எப்படி ஜாக்கிரதையா? மிகுந்த ஜாக்கிரதையாக வசனத்தை வந்துட்டு நம்ம கவனிக்கணும். அப்பதான் வந்துட்டு நாம் கேட்டவைகளை விட்டு விலகாமல் வந்துட்டு இருக்க முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இரண்டாவது வசனத்துல தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது தேவதூதர் மூலமா கொடுக்கப்பட்ட வசனங்களா இருக்கிறது. மூன்றாவது வசனத்துல முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, சோ இயேசு கிறிஸ்துவை ஸ்ட்ரைட்டா பூமிக்கு வந்து அறிவித்த வசனங்கள் தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அவர் இந்த பூமிக்கு புறப்பட்டு வந்து பேசிய வசனங்கள் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. கேட்டவர்கள் யாரு? அப்போஸ்தலர்களா இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஸ்ட்ரைட்டா ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் அது உறுதியாக்கப்பட்ட வசனமா இருக்குது. எவ்வளவு அற்புதங்களை வந்துட்டு அப்போஸ்தலர்கள் செஞ்சிருக்கிறாங்கன்றதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வந்துட்டு வாசிக்கிறோம். இப்படியெல்லாம் உறுதியாக்கப்பட்ட வசனங்கள் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினால உறுதியாக்கப்பட்ட வசனங்களா இருக்கிறது. இப்படி தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நம்ம ஜாக்கிரதையா கவனிக்கணும் இல்லைங்களா? நம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அந்த வசனங்களை மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்க வேணும். அப்படி இல்லைன்னாக்க தண்டனைக்கு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை போல தொடர்ந்து வசனங்களை வந்துட்டு கவனித்து அதை வந்துட்டு கேட்கிற பிள்ளைகளா மாத்திரம் இல்லாம அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்னா வரப்போகிற ராஜ்யம் வந்துட்டு அது அசைவில்லாத ராஜ்யம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த 1000 வருட சாட்சி, அதற்கு பின்னாடி வரப்போகிற ராஜ்யமோ இது அசைவில்லாத ராஜ்யம். இன்னைக்கு இருக்கிற ராஜ்யங்கள்லாம் அசைவுள்ள ராஜ்யம். இது எல்லாமே விழுந்து போகக்கூடிய ராஜ்யமா இருக்கு. நீங்க பாக்குற எல்லா கவர்மெண்ட்டும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி விழுந்துருங்க. நீங்க பாக்குற எல்லா கவர்மெண்ட், உலகத்துல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் வந்துட்டு இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடியே வந்துட்டு விழுந்து போயிடும். இப்ப 3ஆம் உலக போர் வரும் பொழுது நிறைய கவர்மெண்ட் விழுகிறத உங்களுடைய கண்களாலே நீங்க பாப்பீங்க. அதனாலதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் சொல்கிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில எப்படி வருகிறார்? அவர் பட்சிக்கிற அக்கினி என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? எபிரேயர் 12:29 அவர் பட்சிக்கிற அக்கினின்றதை நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்டோம். இதே போலதான் வந்துட்டு 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்துல அவர் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு தான் இந்த பூமிக்கு வருகிறார் அப்படிங்கிறதையும் வாசித்தோம் இல்லைங்களா? பட் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக வந்தாலும் அவர் தமது அழிவில்லாத ராஜ்யத்தை தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காக தான் வரார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செஞ்சோம்னாக்க கிருபையை பற்றி கொண்டிருக்க முடியுங்க. அது எனது பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் ஆராதனை நமக்கு வந்துட்டு புத்தி உள்ள ஆராதனைன்றது நமக்கு தெரியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வந்துட்டு புத்தி உள்ள ஆராதனைனா என்னது? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவ பலியா கொடுக்கிறது. தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியா கொடுக்கிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அடுத்த வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை நீங்கள் உணர்ந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்குது. இப்ப தேவனுடைய சித்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் ஒவ்வொன்றையும் நமக்கு தெரியுதா? எந்த காரியமா இருந்தாலும் சின்னதோ பெருசோ உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்குது இல்லைங்களா? அப்படின்னா எல்லாத்துலயும் கர்த்தரை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்மை நாமே தானித்து அறிவோம்.
ஸோ கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்துவன் 2ஆம் வருகை சமீபமா இருக்குது. அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க நியூஸ்ல. அந்த போர்கள்லாம் வந்துட்டு இந்த இஸ்ரேல் போரோ இல்லை உக்ரைன்ல நடக்கிற யுத்தமோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். முதல் முறையா வந்துட்டு ஐசிபிஎம்ஸ் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு யுத்தங்கள்ல வந்துட்டு. அந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த வார் எஸ்கலேஷன்ஸ் நடந்துகிட்டே தான் வந்துட்டு போகுது. ஸோ வார் எஸ்கலேஷன்ஸ் நடக்குது. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தர் சும்மா வரல, அவர் பட்சிக்கிற அக்கினியாக வருகிறார். அவர் வரும்பொழுது முதலாவது ஒரு நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் உண்டு. அந்த நியாய தீர்ப்புல வந்துட்டு அவர் வசனங்களை கொண்டுதான் நியாயம் தீர்க்கிறார் இல்லைங்களா? நம்ம எல்லோருமே வசனத்தை அறிந்த பிள்ளைகளா இருக்கிறோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எந்த ஒரு அந்தரங்கமான கிரியையா இருந்தாலும் அதை கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்றும் எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அதனால தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளா நம்ம வந்துட்டு இருக்கணும். இப்படியாக நம்ம எல்லோருமே என்று வசனங்களை கேட்டா நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்கள் எல்லோருமே வந்துட்டு நியாய தீர்ப்பு நாளன்னைக்கு நம்ம வலது பக்கம் நிற்கிறவர்களா, கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷத்தோடு களிகூறுகிற பிள்ளைகளா, வெண் வஸ்திரம் தரித்தவர்களா, பரிசுத்தவான்களுடைய நீதியை உடைய பிள்ளைகளா நம்ம எல்லோருமே வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட நம்ம நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையது. இயேசுப்பா, இந்த வேளையிலே நீர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுப்பா, நீங்க சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போறீங்கப்பா. நியாய தீர்ப்பு நாள்ல நியாயம் தீர்ப்பதற்காக நீதி உள்ள நியாயாதிபதியாக ஆண்டவரே இந்த பூமிக்கு நீர் வருகிறீர். ஆண்டவரே, உடைய வசனங்களை கொண்டு எங்களை நியாயம் தீர்ப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை பெறுகிற பிள்ளைகளா, உடைய ரட்சிப்பை பெறப்போகிற பிள்ளைகளா, உமது வலது பாரசத்தில் நிற்க போகிற பிள்ளைகளா நாங்கள் இருக்கணும்னு சொல்லி எங்கள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனத்திற்கு பயந்து நடுங்குகிற பிள்ளைகளா வந்துட்டு உடைய வசனத்துக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, பிரியமுள்ள பிள்ளைகளா நாங்கள் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தாவியை உடைய பிள்ளைகளா, பரிசுத்தாவியை எப்பொழுதும் துக்கப்படுத்தாத பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு நாங்கள் எவ்வளவோ உங்களை விசனப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ உங்களை வந்துட்டு துக்கப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. ஆதியாகமம் 6:6 படிச்சது போல வந்துட்டு மனுஷனை உண்டாக்குனதுக்காக வந்துட்டு கர்த்தர் விசனப்பட்டார், துக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் உங்களுடைய இருதயத்துக்கு விசனமான காரியங்களை எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னிக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உமக்கு விரோதமாக ஆண்டவரே நாங்கள் செய்த ஆண்டவரே ஒவ்வொரு கிரியைக்காகவும், எங்களுடைய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்காகவும், எங்களுடைய ஒவ்வொரு வீண் சிந்தனைகளுக்காகவும், எங்களுடைய ஆண்டவரே வீணான பார்வைக்காக ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு வந்துட்டு மன்னிங்கப்பா. நாங்கள் வந்துட்டு பெர்ஃபெக்டா மாறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவியின் துணையினால வந்துட்டு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நீதியை செய்கிற பிள்ளைகளா, ஆவியின் கனியை உடைய பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை சுத்தி ஆண்டவரே அநேகர் கீழ்ப்படியாதவர்களா இருந்தாலும் அதனால நாங்கள் கரைப்பட்டு போகாமல் வந்துட்டு ஆண்டவரே எங்களுடைய வஸ்திரங்களை வந்துட்டு நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எங்கள் பரிசுத்தமா உடைய கிருபையினால பாதுகாத்துக் கொள்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, உடைய கற்பனைகளை எப்பொழுதும் அன்புடன் கை கொடுக்கிற பிள்ளைகளா நாங்கள் இருப்பதற்கு கிருபையை கொடுங்கப்பா. வசனத்தினாலும் கட்டாயத்தினாலும் அல்லப்பா, அன்பினாலே உடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். உடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆவியை அவித்து போடுகிற பிள்ளைகளா நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே மேலும் மேலும் உடைய கிருபையில வந்துட்டு வளர்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர்களுடைய குடும்பத்தாரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா வந்துட்டு நம்மளுடைய व्यसனப்படுத்தாம உமக்கு எல்லா நேரத்திலையும் வந்துட்டு பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆவியின் கடையில வளர்வதற்கு, அதில் நிலைத்திருப்பதற்கு, உம்மை அறிகிற அறிவில வளர்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக.
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord, brothers and sisters. Thank you, brothers and sisters.